ஒரு பழைய புத்தகம், சில விசித்திரமான ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இதனால ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குடும்பமே நரகத்தையே நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈவில் டெட் ரைஸ் படத்தோட கதை. பிளட், கோர், சைக்கோத்தனம்னு ஹாரர் பிரியர்களுக்கு ஒரு அல்டிமேட் ட்ரீட்டா வந்த இந்த படத்தோட கதையையும் அதுல இருக்கிற சில குறியீடுகளையும் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு வர்ணிகா சினிமா. படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஏரிக்கரையில இருக்கிற ரிசார்ட்டை காட்டுறாங்க. அங்க ஜெசிகாங்கிற ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சு அவ கூட இருக்கிறவங்கள கொடூரமா கொன்னுட்டு ஏரிக்கு நடுவுல காத்துல மிதக்கிறா. செம மாசான இந்த ஓப்பனிங் சீனுக்கு அப்புறம் கதை ஒரு நாள் முன்னாடி நடக்கிற சம்பவத்துக்கு போகுது. கதையோட முக்கியமான கேரக்டர் எல்லி. இவங்களுக்கு டேனி, பிரிட்ஜெட், காசுன்னு 3 குழந்தைகள் இருக்காங்க. இவங்களோட கணவர் இவங்களை கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த நிலைமையில எல்லியோட தங்கை பெட் அங்க வர்றாங்க. இவங்க எல்லாரும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஒரு ரொம்பவே பழமையான இடிய போற நிலைமையில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது. அதனால அந்த அபார்ட்மெண்ட்டோட கார் பார்க்கிங் தரை வெடிச்சு ஒரு ரகசிய சுரங்கம் ஓபன் ஆகுது. எல்லியோட மகன் டேனி ஆர்வத்துல அந்த சுரங்கத்துக்குள்ள போறான். அங்க 1923 வருஷத்துல மறைச்சு வைக்கப்பட்ட சில விசித்திரமான பொருட்கள் இருக்கு. அதுல ஒரு பழைய விசித்திரமான புத்தகம், அப்புறம் சில பழைய வினைல் ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது. அதை தன் அறைக்கு எடுத்துட்டு வர்றான் டேனி. டேனி அந்த புத்தகத்தை தொட்ட உடனே அதுல இருக்கிற பற்கள் போன்ற லாக்தானா ஓபன் ஆகுது. அதுதான் நேட்யூரோம் டெமோண்டோ, அதாவது புக் ஆஃப் த டெட், மரண புத்தகம். மனித தோளால் செய்யப்பட்டு இரத்தத்தால் எழுதப்பட்ட புத்தகம் அது. டேனி அந்த பழைய ஆடியோ ரெக்கார்டை பிளே பண்றான். அதில் ஒரு பாதிரியார் அந்த புத்தகத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அதில் இருக்கிற தீய மந்திரங்களை வாசிச்ச ஆடியோ இருக்கு. டேனி அதை நிறுத்த முயன்றாலும் அந்த மந்திர ஒலிகள் மூலமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அடியில தூங்கிட்டு இருந்த தீய சக்தி விழிச்சுக்குது. அந்த தீய சக்தி நேரா லிப்ட்ல வர்ற எல்லியை அட்டாக் பண்ணி அவ உடம்புக்குள்ள புகுந்துடுது. எல்லி மெல்ல மெல்ல ஒரு கொடூரமான பேயா மாற ஆரம்பிக்கிறா. தன் சொந்த குழந்தைகளையே கொல்ல துடிக்கிறா. நிலநடுக்கத்தால அப்பார்ட்மெண்ட்டோட படிக்கட்டுகள் உடைஞ்சு போயிருது. லிப்டும் ஒர்க் ஆகல. வெளியே போறதுக்கான எல்லா வழிகளும் அடைக்கப்படுது. இப்போ அந்த பேய் எல்லிக்கிட்ட இருந்து பெத்தும் குழந்தைகளும் எப்படி தப்பிக்க போறாங்கிறது தான் கதையோட உச்சக்கட்ட பயங்கரம். பேய்களோட அட்டாக்ல டேனியும் பிரிட்ஜெட்டும் கூட பேயா மாறிடுறாங்க. இப்போ பெத்தும் சின்ன பொண்ணு காசியும் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. கிளைமேக்ஸ்ல கார் பார்க்கிங்ல வச்சு ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அங்க எல்லி, டேனி, பிரிட்ஜெட் 3 பேரோட உடல்களும் ஒன்னா சேர்ந்து த மராடர் அப்படிங்கிற ஒரு மல்டி லிம்ப் பறக்க உருவமா மாறுது. பாக்குறதுக்கே செம குரூரமா இருக்கிற அந்த உருவத்தை பெத் ஒரு வுட் சிப்பர் மெஷினுக்குள்ள தள்ளி துண்டு துண்டா வெட்டி அழிக்கிறா. கடைசியா பெத்தும் காசியும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. படம் இதோட முடியல. அடுத்த நாள் காலை அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜெசிகாங்கிற பொண்ணு டூர் போறதுக்காக கார் பார்க்கிங்குக்கு வர்றா. அங்க இருக்கிற ரத்த கரைகளையும் அந்த தீய சக்தியையும் பார்த்து அதிர்ச்சியாகுறா. அந்த தீய சக்தி இப்போ ஜெசிகா உடம்புக்குள்ள புகுந்துடுது. இவதான் படத்தோட ஆரம்பத்துல ஏரிக்கரையில எல்லாரையும் கொன்ன ஜெசிகா. அதாவது சாபம் இன்னும் முடியல, அது தொடருதுன்னு படம் முடியுது. முந்தைய ஈவில் டெட் படங்கள்ல காடுகளுக்குள்ள நடக்கிற கதை இந்த முறை ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள வச்சு ரொம்பவே கிளாஸ்ட்ரோபோபிக்கா மிரட்டி இருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.